அனைவருக்கும் வணக்கம். உதயநிதி அவர்கள் ஐயா நல்லக்கண்ணு அவர் சிலையை திறந்து வச்சுருக்காரு. அது என்னென்னா, ஐயா நல்லக்கண்ணு எப்பேற்பட்டவர்னா, ரொம்ப எளிமையான ஒரு தலைவர், சுதந்திர போராட்ட தியாகி. அது மட்டும் இல்லாமல் அவர் வகித்த பதவியாக இருக்கட்டும், மாநில செயலாளராக இருந்திருக்கார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில். இருந்த வரைக்குமே நேர்மையான மனுஷன். மக்களுக்காக நிறையா பண்ணியிருக்காரு. இனி சொல்லப்போனால் அவரோட குடும்ப சூழ்நிலை கருதி கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து 1 கோடி ரூபாய் நிதியை கொடுத்தப்போ கூட அந்த நிதியை திருப்பி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கையிலேயே கொடுத்து மக்களுக்காக செலவு பண்ணுங்க அப்படின்னு திருப்பி கொடுத்த மனுஷன். அந்த தலைவர், அப்பேற்பட்ட தலைவர் சிலையை திறந்து வைக்கிறதுக்கு எத்தனையோ ஜாம்பவான்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ போராளிகள் இருக்கிறாங்க, எத்தனையோ மூத்த குடிமக்கள்லாம் இருக்கும்போது ஒரு சினிமா தயாரிப்பாளரும் ஒரு நடிகர் கையில் கொடுத்து அந்த சிலையை திறந்து வச்சு அந்த அவருக்குண்டான மரியாதையவே கெடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் உண்மையாலுமே அதுக்கு அவங்க அப்பா ஸ்டாலின் திறந்து வச்சுருந்தா கூட கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப காலமாக அரசியலில் இருக்கார் அப்படின்னு சொல்லி இதாக இருக்கும். உதயநிதி கையில் கொடுத்து திறந்து வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு இவ்வளோ கேவலமாக போகும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. மக்கள் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.